As Pastor mentioned, my name is G. Matthew. I am from Tiruvalla, near to Tiruvalla, very near to Tiruvalla. ஏற்கனவே என்னை குறித்து அறிமுகப்படுத்தினார்கள். நான் ஜிஜி மேத்யூ, திருவல்லாவினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நான் வந்திருக்கிறேன். By God's grace, God has called me and God has appointed me to go to a particular language group called Bagdi in North Rajasthan. வடக்கு ராஜஸ்தான் பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே மொழிபெயர்ப்பதற்காக ஆண்டவர் என்னையும் கருவியாக பயன்படுத்தினார் என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சாக்கியம். After my theological studies in Faith Theological Seminary Manakala, my intention and prayer was to go a particular group of language and do a pastoral ministry. என்னுடைய வேதாகம கலாசாலையினுடைய படிப்பை முடித்த பின்பு இப்படி ராஜஸ்தானுடைய வடக்கு ராஜஸ்தானுடைய பகுதியிலே வாழுகிற ஜனங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்காக ஆண்டவர் அந்த பகுதிக்கு என்னை கொண்டு வந்தார். During my graduation in the year 2007, God particularly and specifically called me to involve this Bible translation ministry. 2007 ஆம் ஆண்டிலே என்னுடைய வேதாகம பட்டமளிப்பு விழாவின் போது, வேதாகம கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவின் போது ஆண்டவர் திட்டமாக வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியர்களுக்கு என்று ஆண்டவர் என்னை அழைத்தார். 2007 I started my journey with Wycliffe India. 2007 ஆம் ஆண்டிலே Wycliffe Indiaவோடு இணைந்து நான் பயணிக்க ஆரம்பித்தேன். 2008 as a family we went to Ganganagar, Rajasthan, and those the Bagdi people are living. 2008 ஆம் ஆண்டிலே நாங்கள் குடும்பமாக ராஜஸ்தான் பகுதிக்கு நாங்கள் கடந்து சென்று ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தோம். There are so many lot of challenges we faced. I don't want to explain all the challenges today morning. அப்படி நாங்கள் கடந்து சென்ற போது அங்கே அநேக சவால்களை நாங்கள் சந்தித்தோம். எல்லா சவால்களையும் உங்களுக்கு முன்பதாக நான் விவரித்து சொல்லவில்லை. But in the midst of all challenges, God was so faithful to us. அப்படி அநேக சவால்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். Our God is a faithful God. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். How many of you are believing that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? When we were all in darkness and under darkness, but God's grace we all are here. எத்தனை இருளான அல்லது ஆழமான இருளாக இருந்தாலும் அதற்கு மத்தியிலேயும் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. Because our master is a faithful master. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய எஜமானன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Because of his grace we all are here. அவருடைய கிருபையினால் மாத்திரமே நாம் இங்கே இருக்கிறோம். We are not able to boast anything, okay, from our back, okay, my family background is like that, my financial background is like that's why I am here. We can't boast, but only by God's grace, only his mercy we all are here. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய குடும்ப பின்னணிகளின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபையினாலேயே நாம் நிலைத்திருக்கிறோம். That's why God called each of us by his own grace from utter darkness to perform, to show his love to others in the coming days. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய சாக்கியம். Just let me ask one question. What is mission? உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். When we are talking about മലയാളത്തിൽ ദൗത്യം, മിഷൻ, തമിഴിൽ എന്താണ് ദൗത്യം, ഊഴിയം. നമ്മൾ പറയുമ്പോൾ എന്താണ് മിഷൻ, അത് ആരെയാണ് മിഷൻ? ஊழியம் என்றால் என்ன? Mission, when we think about mission, Latin one word is the missio Dei, the sending of God, is the salvation activity of the triune God. Mission என்பதற்கான அந்த லத்தீன் வார்த்தை the sending of God is the salvation activity of the triune God. Mission always belongs to our almighty God, almighty Lord. ஊழியம் என்பது எப்பொழுதும் தேவனுக்குரியதா இருக்கிறது. And mission is a movement from God to the world. மிஷன் ஊழியம் என்பது தேவனிடத்திலிருந்து உலகத்திற்கு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Our responsibility as a church, the people of God, is the vehicle to take that message into the entire world. சபையாகவும் தேவனுடைய ஜனங்களாகவும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பாத்திரங்களாக இருக்கிறோம். When we think about God with a mission, ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், just think about the triune God. அந்த திரித்துவ தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். When we read about Genesis chapter 12:1-3, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, the God of the Bible is a missionary God. வேதாகமங்களின் தேவன் மிஷனரிகளின் ஊழியத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். We all know
that God has called Abraham and he gave his responsibility, he accepted it, he obeyed it, and he went as per God's commandment. That was a blessing to him as well as all of us. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்திருந்தார் என்பதையெல்லாம் நாம் வேதத்தினூடாக அறிந்திருக்கிறோம். When we read about Matthew chapter 28 verse 19 to 20, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 20 ஆகிய வசனங்களிலே the Christ of the gospel is a missionary Christ. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவினுடைய பிரதானமான கட்டளைகளை நாம் வாசிக்கிறோம். Then again we read Acts chapter 2 4 and 41. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 41ஆம் வசனமும் the Holy Spirit of the book of Acts is a missionary spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஊழியங்களின் ஆவியானவர் என்று. So as a triune God, the entire thing, when Genesis, Old Testament, when we read through Genesis chapter 12 and again Matthew and Acts, all these triune God's activities, a God with a vision, the triune God acts as a total purpose is a mission. நாம் ஆராதிக்கிற இந்த திருத்துவ தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பிதாவாகிய தேவனை குறித்தும் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஊழியங்களை குறித்த மிஷனை குறித்த காரியங்கள் தான் இந்த திருத்துவ தேவன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுது. When we think about God, the mission, four things we have to just remember these four things mainly. இந்த ஊழியத்தை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் அறியும்போது ஒரு 4 காரியங்களை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். Our God is a purposeful God. நம்முடைய ஆண்டவர் நோக்கத்தை மையமாக கொண்டவர். And secondly, our God is a personal God. அவர் தனிப்பட்ட விதத்திலே நம்மை குறித்து ஒரு புரிதலை உடையவர் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அக்கறை உள்ளவர். And thirdly, our God is a goal oriented God. அவர் நமக்கு ஒரு இலக்கை நியமித்து வைத்திருக்கிறார். And finally, our God is a finishing God. அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நம்முடைய சபையிலே வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு தீர்மானத்தை உடையவராக இருக்கிறார். When we think about God, our purposeful God, when we read, we know that Genesis chapter 1, நம்முடைய தேவன் நோக்கங்களை மையமாக கொண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது God created everything out of nothing. ஒன்றுமில்லாமல் இருந்த தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார். Man was the crowning glory of God's creation. மனிதன் தேவனுடைய மகிமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். And God's creation was for the sustenance of man. மனிதன் ஆண்டவர் படைத்த அந்த சிருஷ்டிப்பிலே அங்கே தேவனுடைய அதிகாரம் அங்கே மனிதனுக்கு கடத்தப்படுகிறது. After the creation of all things, when we read Genesis chapter 1, first chapter 26 to 28, we can see that God has created human being in his own image. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும் வாசிக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய சுய அந்த சாயலின் படியே மனிதனை படைத்தார் என்று வாசிக்கிறோம். God blessed Adam. We know that. I don't want to explain we all know all these backgrounds and this story. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் நான் விவரித்து சொல்லவில்லை. And God blessed Adam and Eve. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். God has given specific commands to Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் பிரத்யேகமான கட்டளைகளை கொடுத்தார். When we read Genesis chapter 1:28, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது he specifically mentioned to Adam, be fruitful and multiply. அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். And take care of my creation. அதே நேரத்தில் சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். And God has created, and with a special purpose he has created Adam and Eve. ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் படைத்த பின்பு That's why we all are here. God's special purpose. That's why we all are here. அவர்கள் வசனத்திலே தன்னுடைய நோக்கத்தையும் குறித்து தெளிவாக பேசியிருந்தார். And from our surroundings, so many people are there. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே God has chosen each of us. நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has selected each of us. நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has given a specific commission to each of us. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். That's why a special purpose, God with a mission. He is a purposeful God. நம்முடைய தேவன் நோக்கத்தை மையமாக கொண்ட தேவனாக இருக்கிறார். And when we see about God is a personal God, that perspective, when we think about that, தேவனை குறித்து பார்க்கும்போது அடுத்த ஒரு பார்வை அவர் தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட மனிதர்களுக்கான ஒரு தேவனாக இருக்கிறார். a special purpose God has created Adam and Eve,
and he has commanded and he gave specific instructions to them. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்கள் வசமாய் தேவனுடைய நோக்கத்தை மாத்திரமல்ல அவர் தனிப்பட்ட விதத்திலே உறவு கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை குறித்து பேசுகிறார். What was his special that purpose of creating man was for man to enjoy a close intimate relationship with his creator. அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த சிருஷ்டிகரோடு கூட ஒரு நல்ல உறவை உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Genesis chapter 3:8, when we read it is amazing to think that God took some physical form to come down from the heaven and enjoy the fellowship with Adam and Eve. அவர் தனிப்பட்ட விதத்திலே ஒரு பௌதிகமாக இந்த உலகத்திற்கு வந்து அவர் ஆதாமோடும் ஏவாளோடும் அந்த ஐக்கியத்தை அவர் சந்தோஷமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். But we can see that Genesis chapter 3 verses 1 to 7 what happened. ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது Sin entered. பாவம் வந்தது. Consequences of sin we can see over that chapter. பாவத்தினுடைய விளைவுகள் வந்தது. Destroyed the fellowship between God and man. தேவனோடு இருந்த ஐக்கியம் மனிதனுக்கும் தேவனுக்குமாய் இருந்த ஐக்கியம் அங்கே அழிந்து போயிற்று. Destroyed God's purpose of man. மனிதனுக்கு மேலே ஆண்டவர் வைத்திருந்த நோக்கம் அழிக்கப்பட்டு விட்டது. And Genesis chapter 3:15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே God took Adam and Eve from the garden but with promise of an offspring. அவருடைய ஸ்திரீயின் வித்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தோடு அந்த தோட்டத்திலிருந்து அவர் துரத்தப்படுகிறார். And again Genesis chapter our God is a purposeful God. God has created Adam and Eve, but because of the sin he just thrown Adam and Eve from the garden of Eden. Then again what happened? Our God is a God-oriented God. தேவ நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன், தேவ உறவுக்காக படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படியாமையினாலே தேவ உறவை இழந்து அப்படி தொலைந்து போன காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமின் மூலமாக திரும்பவும் தேவ நோக்கத்தையும் தேவ உறவையும் மனுக்குலத்துக்குள் ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார். Genesis chapter 12 verses 1 to 3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். We can see that the call of Abraham. அங்கே ஆபிரகாமின் அழைப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். A threefold blessing with a precondition we can see over there. அங்கே மூன்று விதமான அழைப்பிற்கான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Can you please read Genesis chapter 12 verse 1 to 3? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Thank God. Hallelujah. Hallelujah. God has given a special responsibility. God has given a responsibility to Abraham. இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஒரு மிகச் சிறந்த பொறுப்பை அவனிடத்திலே கொடுக்கிறார். What God told, let me read in Malayalam also. ഞാൻ നിന്നെ ഒന്നാമത്തെ വാക്യം ഇങ്ങനെയാണ്, യഹോവ അബ്രഹാമിനോട് അരുളിച്ചെയ്തിരുന്നാൽ നീ നിന്റെ ദേശത്തെയും ചാർച്ചക്കാരെയും പിതൃഭവനത്തെയും വിട്ട് പുറപ്പെട്ട് ഞാൻ നിന്നെ കാണിപ്പാനിരിക്കുന്ന ദേശത്തേക്ക് പോകാം. அங்கே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. The second verse we can see over there. ഞാൻ നിന്നെ വലിയൊരു ജാതിയാക്കും. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். God will bless Abraham. Your name will be great. நான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து சொல்கிறார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். And God will bless Abraham's descendants, a great nation. ஆபிரகாமின் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். Second verse saying like this, അനുഗ്രഹിച്ചതിന്റെ പേർ വലുതാക്കും. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Finally the third blessing is God will bless all peoples or nations on earth through Abraham, a source of blessing. He will be a source of blessing to all their nation. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். And finally the God with a mission, God oriented God will bless Abraham's descendants. I will make you into a great nation.
ஆபிரகாமின் சந்ததிகளை குறித்து அங்கே சொல்லும்போது 3ஆம் வசனத்தில் எப்படி இருக்கிறது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். Genesis chapter 13, 14 to 16, the promise of an offspring he has given. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 16 வசனங்களிலே அங்கே சந்ததிகளுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. Genesis chapter 15:5 also it is saying that look up to the sky and count the stars, to so shall be your offspring. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் எண்ண முடியாத நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய அந்த சந்ததிகள் இருக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். Genesis chapter 22:18 again promise repeated in third time. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 3வது முறையாக திரும்பவும் சொல்லப்படுகிறது. God is a purposeful God. ஆண்டவர் தேவ நோக்கத்தை மையமாக கொண்டவர். Our God is a personal God. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே உறவை விரும்புகிற தேவன். God is a God oriented God. அவர் சரியான ஒரு இலக்கை நியமித்து செயல்பட தூண்டுகிற தேவன். Finally our God with a mission, he is a finishing God. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்கென்று ஒரு ஊழியம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுகிரகம் பண்ணுகிற தேவன். God will bless all peoples on earth through Abraham. ஆண்டவர் முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிப்பது சித்தம் கொண்டிருக்கிறார். Since the resurrection and ascension of Christ into heaven, God is in the business of finishing the task. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதின் மூலமாக அந்த டாஸ்க் அந்த வேலையை நிறைவேற்றுகிறார். Generation after generation the gospel is spreading into nations and peoples who never knew him before. தலைமுறையாக இந்த சுவிசேஷம் பரவி இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கடத்தப்படுகிறது. Isaiah chapter 25:6 saying that on this mountain the Lord Almighty will prepare a feast of rich food for all people. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையின்படியான ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிறது. John chapter 14 verse 2 to 3, God is preparing a feast, nations and peoples who have been redeemed by the blood of the Lamb, and they will partake in this feast. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவர் ஒரு மணவாட்டி சபைக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்தை குறித்தும் பலனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, God bless peoples on earth through Abraham. ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறார். Why did God make people with so many languages, with so many cultures, and there are so many tribes in India, in all over the world, all over the nations? ஆண்டவர் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் ஏன் அநேக மொழிகளை உடையவர்களாக வைத்திருக்கிறார், அநேக இனக்குழுக்களை உடையவர்களாக இருக்கிறார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். Revelation chapter 9 to 10, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் he wants the feast. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். He wants the feast for his son to be rich in diversity. அங்கே பலவிதமான ஜனக்குழுக்களுக்கு மத்தியிலிருந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு அங்கே ஆராதனை செய்யப்படுகிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். This is not man's doing. இது மனிதனால் உண்டானதல்ல. Unless God does it, இது தேவனாலே உண்டானது. it will fail. இது ஒரு நாளும் தோற்று போகாது. Matthew chapter 16:18 says like this. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். I will build my church and the gates of hell will not prevail against it. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Praise God. Hallelujah. Hallelujah. That promise is always with us. அந்த வாக்குத்தத்தம் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறது. There are so many challenges, Rajesh, you may face in the coming days. ராஜேஷ், ஒருவேளை வரும் காலங்களிலே நீங்கள் அநேக சவால்களை சந்திக்க வேண்டியது வரலாம். When you go into a particular language community, ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசக்கூடிய மொழிகள் அந்த பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போகலாம். Their language, their culture, there are so many social activities and so many things are different from your own culture. நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற மொழிக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கலாச்சாரத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கலாம். But our God is a faithful God. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Our God has a special purpose for each of us. அவர் நம்மே தனிப்பட்ட விதத்திலே தேவ நோக்கத்தை உடையவராக இருக்கிறார். God has called each of us with a special task, special responsibility. நாம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு பிரத்யேகமான நோக்கத்தை வைத்தே நம்மை அழைத்திருக்கிறார். He is a personal God. அவர் நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு கூட உறவுகளை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். When we go through some difficulties and agonies in our life, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்கள் இந்த சூழலுக்கு மத்தியிலேயும் past by so many times He spoke to us.
நாம் अनेक நேரத்திலே நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற He காரியங்கள் specifically told that my brother, my son, my daughter, do this, don't go do this. So many commands, and he is always in that process. ஆண்டவர் அப்படி நெருக்கடிகளை சந்திக்கிற தருணங்களில் எல்லாம் நம்மிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே மகனே மகளே என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Brother Rajesh and those who are hearing today this morning, I want to encourage and I want to urge you that our God is a God-oriented God, as well as He can do whatever the responsibility He has given to each of us. That is His job. We are just instruments. That's why He will definitely finish that task. இங்கே இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ராஜேஷ் மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு பிரத்யேகமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா சூழல்களுக்கும் மத்தியிலேயும் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். When William Carey came to India, இந்தியாவுக்கு வில்லியம் கேரி அவர்கள் வந்தபோது only 1% of the entire world's Protestant population were found in the non-Western world. இங்கே முழு உலகத்து 1% மாத்திரமே இந்தியாவிலே அங்கே பாப்புலேஷன் இருந்துச்சு, புரோட்டஸ்டன்ட் பாப்புலேஷன். At the turn of 20th century, 20வது நூற்றாண்டின் போது only 10% of the world's Protestants lived in the non-Western world. 10% உலக அளவிலே 10% மாத்திரமே அந்த புரோட்டஸ்டன்ட், அதாவது அந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாக வந்த அந்த உயிர்மீட்சியிலே பங்குள்ளவர்களாக இருந்தார்கள். In the 21st century, 21வது நூற்றாண்டிலே today, இன்றைக்கு approximately உலகம் மொத்தமாக 67% and more than of the world's Protestant population live outside of the Western world. 67% இந்த உயிர்மீட்சி அடைந்த அந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Total majority of Protestant Christians are non-white and non-Western in their ethnic geographic orientation. இன்றைய காலகட்டத்தில் வெள்ளை தோல் அல்லாத மற்ற இன மக்களுக்கு மத்தியிலே இருந்துதான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். As pastor for dedication time, respected pastor Paul Danchan mentioned that தம்பியா அர்ப்பணிக்க செய்யும் போது அவர் சொன்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 300 years back, 300 வருஷத்துக்கு முன்பதாக God has sent a German missionary to Tarangambadi, Trangobar. ஒரு ஜெர்மன் தேசத்தை சார்ந்த ஒரு மிஷனரியை சீகன் பால்கை நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வந்தார். And just with so many sacrifices, God helped him to complete the Tamil Bible, the first Bible in the India, New Testament, and that was a great thing. 300 வருஷத்துக்கு முன்பதாக அந்த வந்த மிஷனரி மூலமாகத்தான் நம்முடைய தாய்மொழியிலே வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது. That's why you all are here, brothers and sisters. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட அந்த தியாகமான வெளிவைப்பின் மூலமாகவே தான் நீங்களும் நானும் இந்த இடத்தில் That வந்திருக்கிறோம். living word, that powerful word spoke to each of you through your own heart language. God has given an opportunity to hear and taste that the particular living word through your own in your own heart language. நம்முடைய தாய்மொழியிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டதினாலே தான் ஒருவேளை அதிகமான தியாகங்களோடும் அதிகமான அர்ப்பணத்தோடும் அந்த வேலை நடந்தேறியதுதான் இந்த காலை நேரத்தில் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். 3 years, I think 2 or 3 years back, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக myself and Brother Sicho and some of our brothers went to that Tarangambadi, and we spent time with where that Bethlehem Siegenberg lived. We stayed there and we had a wonderful worship time with the AG Assemblies of God in that area. 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய தமிழ் மொழியை வேதாகம் மொழிபெயர்ப்பு செய்து வந்த அந்த தரங்கம்பாடி பகுதியிலே நாங்கள் கடந்து போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரோடு நேரத்தை செலவிடுவதற்கும் எனக்கும் என்னோடு இருக்கிற சகோதரர்களுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். That time we thank God for His faithfulness. அந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்த அந்த தருணத்திலே நாங்கள் ஆண்டவரை துதித்தோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God has called a foreign missionary to and sent to him for that Tarangambadi Trangobar. ஒரு வெளி தேசத்திலிருந்து தரங்கம்பாடிக்கு ஒரு மிஷனரியை கொண்டு வந்து and with a special purpose God enabled him to finish that task, and that's why the Tamil language where God's word is available now. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதன் மூலமாக தமிழ் பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, 200 years back, 200 வருஷத்துக்கு முன்பதாக Benjamin, a servant of God, Benjamin Bailey came to Kerala.
இங்க பெஞ்சமின் பேரி என்று சொல்லக்கூடியவர் கேரளாவுக்கு வந்தார். He also spent means so many issues and so many challenges to face. அவரும் அநேக தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சவால்களை சந்தித்தார். But in the midst of all challenges, with the help of other servants of God, அவர் சந்தித்த அநேக சவால்களுக்கு மத்தியிலேயும் God enabled him to complete the New Testament in Malayalam language. மலையாள மொழியிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பதற்கு தேவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். Whenever I am facing problems and difficulties in my life, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும் போது, even though I know a little bit English, Hindi and other languages also, எனக்கு ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலேயும் அதிகமான புலமை இல்லாமல் இருந்தாலும், always I will take this Malayalam in my own heart language. God has provided a Bible for me. I will open this one, I will read and I will meditate. I will praise God always. That's why I am doing. மற்ற மொழி பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிற தருணத்திலேயும் கூட என் தாய்மொழியிலே இருக்கிற இந்த மலையாள வேதாகமத்தை நான் பயன்படுத்துகிறேன். That's why myself and you all are here, my dear brothers. நம்முடைய தாய்மொழியிலே நம்முடைய வேதாகமம் கிடைத்ததினால் மாத்திரமே நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடிகிறது, கர்த்தரை சேவிக்க முடிகிறது. We were not worthy to be here. நாம் அதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. Because of God's grace, ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் He has given His powerful word in our own heart language. தேவன் தம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். That's why so many believers are in Tamil region and Kerala and Telugu and so many in southern part of India. இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த வேதாகமம் தாய்மொழியிலே கிடைக்கிறதுனால் மாத்திரமே நாம் தேவனுடைய சபைக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிறோம். Please look at the map of India. அங்கே இருக்கிற இந்தியாவுடைய மேப்பை கொஞ்சம் கவனித்து What பாருங்கள். you can identify in that map? Especially anybody can tell Brother Rajesh, can you please tell anything special for that? அந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? Anything, one thing, small thing. Ready? Yeah, there are so many means white spots are there, and as well as there are so many dark places also there. அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதிகளையும் பார்க்கிறீர்கள், அதிகபட்சமாக கருப்பு நிறத்தில் இருக்கிற பகுதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். 1.4 billion people are in India, more than that one. இங்கே 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலே. 2533 ethnic groups are in India. 2533 மக்களினங்கள் இருக்கிறார்கள். More than 600 languages are in India. 600க்கும் அதிகமான மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. And still so many places are in means dark color. இங்கே இந்தியா தேசத்திலே இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே இன்னும் சுவிசேஷத்தினாலே வெளிச்சம் ஏற்றப்படாமலே இருக்கிறது. See, Kerala, Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka, so many white spots are there. அங்கே பாருங்கள், தென்னிந்தியாவினுடைய பல பகுதிகளிலே, தமிழ்நாட்டிலும் கேரளாவிலேயும் அநேக வெளிச்சம் ஏற்றப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது. What it represents? அது எதை காட்டுகிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறதா? The living word is all the places are available in those places. தாய் மொழியிலே வேதாகமம் இருக்கக்கூடிய பகுதிகள் மாத்திரமே ஒளியேற்றப்பட்டிருக்கிறது. That's why God has given, and faithful God called me and you for this that He has blessed each of us through this word. இப்படி வெளிச்சம் ஏற்றப்பட்ட பகுதியில் இருக்கிற உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் அழைத்து இன்னமும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு செல்வதற்காக வைத்திருக்கிறார். Still in Tamil Nadu and Kerala and other parts of India, southern parts also, people are eagerly waiting for this powerful word. ஒருவேளை தமிழ் மொழியிலே வேதாகமம் இருந்தாலும் மலையாளத்திலே இருந்தாலும் இன்னும் இந்த பகுதிகளிலும் கூட தங்களுடைய தாய்மொழியிலே வேதாகமத்தை பெறாத அநேக ஜனங்கள் இன்னும் இருளில் தான் இருக்கிறார்கள். Our responsibility is to pray for these people. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். Our responsibility is to cry for these people. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே கதறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's why God has called Brother Rajesh to this blessed church. ஆண்டவர் இந்த பிரத்யேகமான வேலைக்காக தான் இந்த சபையிலிருந்து தம்பி ராஜேஷை அழைத்திருக்கிறார். And he is on the coming days he is sending Brother Rajesh to a particular group for his to finish his task. ஆண்டவர் அவன் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வரும் காலங்களிலே அனுப்பப்பட இருக்கிறார். This morning I want to encourage all of you and I want to request all of you, my dear brothers and sisters, உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் செய்கிற காரியம் என்னவென்றால், if you are not able to go a particular language group, நீங்கள் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட மக்களினங்களுக்கு மத்தியிலே கடந்து செல்லாவிட்டாலும் கூட you can do one thing. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியும். If you are not able to give financial
financial support to this ministry, இதற்காக நீங்கள் பொருளாதாரத்திலே உதவிகளை செய்ய முடியும். but you can do one thing, my dear brothers and sisters. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம். You can earnestly pray for our nation. இந்த தேசத்தின் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக நீங்கள் ஊக்கமாக When ஜெபிக்கலாம். we go through our political and socio-economical factors of India, இந்தியாவில் இருக்கிற பலவிதமான பொருளாதார சூழல்களுக்கு மத்தியிலே that is impossible for our knowledge, that is to achieve that the task is impossible to for our knowledge, our thoughts. அதாவது இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நமக்கு கூடுமா என்று But தெரியவில்லை. our God can do the impossible to possible within a fraction of seconds. ஆனால் தேவனோடு சேர்ந்து கூடாத காரியங்களையும் அவர் செயல்படுத்துவதற்கு How many of you are வல்லவராக இருக்கிறார். believing that God is doing a great thing for our nation in the coming days? அதாவது நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரமோ நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் சூழல்களோ இந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்ற சூழலாக இல்லாவிட்டாலும் கூட தேவனோடு நாம் இணைந்து செயல்படும் போது தேவன் நம்மை கொண்டு அந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக We can இருக்கிறார். tell that, oh Lord, with your grace we are here, oh Lord. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இங்கே இருக்கிறோம். Because of your grace, oh Lord, you have provided your marvelous word to me and my family and my church members. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய வேதாகமத்தை உம்முடைய வார்த்தையை கர்த்தருடைய கரங்களிலே தந்திருக்கிறீர். Oh Lord, still there are people that are eagerly waiting, as Tony brother mentioned, 80 plus or 100 plus languages are still waiting the word of God in their own hand language. இன்னமும் 80 மொழிகளை பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த வார்த்தை போகாமல் அந்த ஜனங்கள் சுவிசேஷத்திற்காக காத்துக் They கொண்டிருக்கிறார்கள். don't know who is our Almighty God. நாங்கள் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. They don't know who is Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கிறோம். They don't know the love of God. நாங்கள் தேவனுடைய அன்பை அனுபவித்திருக்கிறோம். So we can today again, you are all praying for this great ministry, for you are doing and supporting and praying. But again we can, this morning I just request all of you again pray for our nation, pray for our dear brothers and sisters, those who are in the vineyard. இந்த காலை நேரத்திலே வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் ஊழியங்களை குறித்து நீங்கள் கரிசனையோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். We can pray that, oh Lord, I am aligning my life to the vision of God for my generation. சந்ததிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் கடந்து செல்கிற விதத்திலே நாம் செயல்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. Oh Lord, so many years back you called Abraham, ஆண்டவர் அநேக காலங்களுக்கு முன்பதாக ஆபிரகாமை அழைத்தார். and you called Paul, அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்தார். you called Peter, பேதுருவை அழைத்தார். and so many servants of God in 21st century and 20th century and so many centuries you have been calling, and you called each of us also. நூற்றாண்டுகள் தோறும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் அழைத்துக் கொண்டே தான் இருக்கிறார். Oh Lord, I need your grace, I need your power, I need your help, oh Lord, so that I can go and I can do your ministry with a special task. And I believe that Lord, you are a God with a purposeful. You are a purposeful God, as well as you are a personal God, and you are a God-oriented God, as well as definitely He will help me and each of us to finish His task in the coming days. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட அவர் நோக்கத்திற்காகத்தான் அழைத்திருக்கிறார். தேவ உறவை விரும்பித்தான் அழைத்திருக்கிறார். ஒரு இலக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைத்த தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசித்து அவருடைய கிருபையை பற்றிக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. And Jeremiah chapter, first chapter, can you please take Jeremiah chapter? எரேமியாவின் புத்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொடுங்கள். Verse 4 and 5. Can you please read? Pastor, can you please read? Jeremiah chapter. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Pastor, 6 also please. அப்பொழுது நான் 6ஆம் வசனம், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். Praise God. Jeremiah is telling, oh Lord, I can't do anything. I am a small, means a young fellow. I can't do whatever you are telling. I am not able to do these things. இங்கே தேவனால் அழைக்கப்பட்ட எரேமியா
ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்பதை அவன் ஆண்டவரிடத்திலே சொல்கிறான். Verse 4, Almighty God is telling that 5ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். he has means മലയാളത്തിൽ ഇങ്ങനെയാണ്, നിന്നെ ഉദരത്തിൽ ഉരുവാക്കിയതിനു മുൻപേ, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். he knew all of us. He knew Jeremiah, Isaiah, and so many servants of God, and me and you, before means he knew before you born, the English okay, before you formed in the womb of your mother. அங்கே எரேமியா மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற நாமும் கூட நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே தேவனால் அறியப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். Before I formed thee in the belly, I knew thee. In the KJV version is telling that. நாம் ஒவ்வொருவரையும் கூட தேவன் அப்படியே அறிந்திருக்கிறார். And before thou camest forth out of the womb, I sanctified thee. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். And I ordained thee a prophet unto the nation. அங்கே தீர்க்கதரிசியாக அவர் கட்டளையிட்டார். And he has formed Jeremiah. He only formed Jeremiah. அங்கே ஆண்டவர் தான் அங்கே கர்ப்பத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே அழைத்திருந்தார். Before that he knew that servant of God. கர்ப்பத்தில் உருவாகும் என்பதற்காகவே அவர் அறிந்திருக்கிறார். And he has consecrated Jeremiah, set apart for a special task. அவனை குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்வதற்காக ஆண்டவர் அவனை பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். And he anointed him for a special task. அந்த குறிப்பிட்ட வேலை செய்வதற்கு தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தார். That's why again Jeremiah, he was not able to understand all these facts. ஒருவேளை ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த நோக்கத்தை எல்லாம் அவன் புரிந்து கொள்ளாவிட்டாலும் He is telling that, "Oh Lord, because I can't speak, for I am a child." அவன் சொல்லுகிறான், தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாதவனாக அல்லது தேவன் தனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிய முடியாதவனாக அவன் சொல்லுகிறான், நான் பேச அறியாமல் இருக்கிறேன், நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഉരുവാകുന്നതിന് മുമ്പ് നമ്മളെ അറിയുന്ന ഒരു നല്ല ദൈവം ഇന്ന് പകൽ നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. நம்முடைய கர்ப்பத்திலே நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ആരും നമ്മളെ അറിഞ്ഞില്ലെങ്കിലും யார் நம்மை அறியாவிட்டாலும் നമ്മളെ അറിയുന്ന ഒരു നല്ല ദൈവം നമ്മളോട് കൂടെ ഉണ്ട്. நம்மை அறிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். എന്നെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും ഇന്ന് വേദനയോടോ പ്രയാസങ്ങളോ ഇന്ന് ഈ സഭയിൽ ഉണ്ടെങ്കിൽ, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சபை மக்கள் இந்த இடத்துல யாராவது வருத்தத்தோடும் வலியோடும் இருப்பீர்களா? My dear brothers, my child, the one who called you, he knew you, and definitely he will take care of your things in the coming days. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் போதே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. How we see God? நாம் எப்படி தேவனை பார்க்கிறோம்? We always see God through our problems and difficulties and our agonies. நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளின் ஊடாகத்தான் தேவனை பார்க்கிறோம். Then that time we may experience that my master is not at all hearing me and he is always sitting far away from me. நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஊடாக இருந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. But taking as a strong faith, ஆனால் ஒரு keeping a strong faith in our life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான விசுவாசம் இருக்குமானால், instead of seeing your God through your problems, but you can see your problems and difficulties and challenges through our Almighty Lord. நாம் பிரச்சனைகளின் ஊடாக தேவனை அல்ல, தேவனின் ஊடாக பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். Then you can experience that my master is always sitting very near to me. அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதின் அடிப்படையிலே பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். Whatever I am asking, he definitely he hears and he is answering my prayers. நம்முடைய வேண்டுதல்களுக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். അതുപോലെ കാലമനെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ട സഹോദരി സഹോദരന്മാരെ, இந்த காலை நேரத்திலே என்னுடைய വാർത്തகளை കേൾக்கிற അരുமையான കർത്താവേ, വേദനയോടും നിരാശയോടും നിങ്ങൾ ഈ 2025 ഒരു വർഷം തുടങ്ങിയിരിക്കാം. இந்த 2025 வருடத்திலே நீங்கள் வேதனையோடும் வலிகளோடும் காணப்படலாம். ഇന്ന് മുതൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നമ്മളോട് പറയുകയാണ്, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே உங்களோடு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், മകനെ നീ ഭാരപ്പെടേണ്ട, ഞാൻ നിന്നോട് സംസാരിക്കുന്ന ഒരു പേഴ്സണലായി സംസാരിക്കുന്ന ഒരു നല്ല ദൈവമാണ്. ഇത്രത്തോളം നിന്നെ നടത്തിയത് ഞാനാണ്. நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன்னை திடப்படுத்துகிற, உன்னோடு பேசுகிற ஒரு நல்ல தகப்பனாக நான் இருக்கிறேன். ഒന്ന് ശമൂവേലേ 7-ാം അധ്യായത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും, Ebenezer, he is always with us. எல்லா காலங்களிலேயும் அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். അതുപോലെ കാലം ഇമ്മാനുവേൽ,
എബനേസർ ഇത്രത്തോളം നമ്മെ സഹായിക്കുന്ന ഒരു ദൈവം. அவர் இம்மானுவேலராக எபினேசராக நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். അതായത് സുവിശേഷം 1-ാം അധ്യായത്തിൽ നമ്മുടെ 20-21 വാക്യങ്ങൾ കാണും. ഇമ്മാനുവേലായി നമ്മളോട് കൂടെ ഇരിക്കുന്ന ഒരു നല്ല ദൈവം നമ്മളോട് കൂടെ. மத்தேயு 1-ാം അധ്യായം 21-ാം വചനത്തിൽ വാസിக்கிறோம், அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிற தேவனாகும். അതായത് സുവിശേഷം 28-ാം അധ്യായം 18-20 നമുക്ക് കാണുവാൻ കഴിയുന്നത്. மத்தேயு 22-ാം അധ്യായത്തിൽ വാസിക്കുമ്പോൾ സ്വർഗ്ഗത്തിലും ഭൂമിയിലും സകല അധികാരവും എനിക്ക് നൽകപ്പെട്ടിരിക്കുന്നു. இங்கே வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. He has given assurance to each of us. ஆண்டவர் நமக்கு assurance. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நிச்சயமான நம்பிக்கை என்னவென்றால், നമുക്കറിയാം അവിടെ കാണുവാൻ കഴിയുന്ന go and make disciples of all nations. He has commissioned each of us. அவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்குங்கள். And finally we can see that the verse 20, the last part, I am always with you till the end of the age. அந்த கிரேட் கமிஷன்ல அந்த பிரதான கட்டளையிலே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ആ ദൈവം നമ്മളോട് കൂടെയുണ്ട്. ഇന്നും നമ്മളോട് കൂടെ ഇരിക്കുന്ന കർത്താവ്. இந்த கால நேரத்திலே அவர் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். പക്ഷേ നിങ്ങളുടെ ഭാരങ്ങള് പ്രയാസങ്ങള് പ്രിയപ്പെട്ട ദൈവത്തിന്റെ ദാസൻ പാസ്റ്റർ കേൾക്കും, നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஊழியனை ஆண்டவர் தந்திருக்கலாம். ചില സന്ദർഭങ്ങളിൽ ദൈവത്തിന്റെ ദാസനും ചിലപ്പോൾ ഒത്തിരി കാര്യങ്ങൾ ഉണ്ടായതുകൊണ്ട് നിങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് ചിലപ്പോൾ നിങ്ങളെ ആ കാര്യങ്ങളിലെ ചില സമയത്ത് അതുപോലെ ശ്രദ്ധിക്കുവാൻ ഒരുപക്ഷെ തിരക്കുകൊണ്ട് ചെയ്യുവാൻ സാധിക്കത്തില്ലായിരിക്കാം. ஒருவேளை கர்த்தருடைய ஊழிய காரணம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிர்பந்தமான சூழல்களிலே நீங்கள் இருக்கலாம். പക്ഷേ എല്ലാവരും നമ്മളോട് കൂടെ ഇല്ല എന്ന് തോന്നുമ്പോഴും ஒருவேளை நம்மோடு பலரும் இல்லாத ஒரு சூழலை நாம் அனுபவித்தாலும், தனிமையை அனுபவித்தாலும் கூட നമ്മളോട് കൂടെ ഇരിക്കുന്ന ഒരു നല്ല അപ്പച്ചൻ നമ്മളോട് കൂടെ ഉണ്ട്. எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். കണ്ണുനീർ കാണുന്ന ഒരു നല്ല ദൈവം നമ്മളോട് കൂടെ ഉണ്ട്. எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். വേദനകൾ മനസ്സിലാക്കി നമുക്ക് വേണ്ടി ഉത്തരം തരുന്ന ഒരു ദൈവം നമ്മളോട് കൂടെ ഉണ്ട്. நம்முடைய வேதனைகளை புரிந்து கொண்டு, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு பதில் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് നമുക്ക് പ്രകടിപ്പിക്കാം. இந்த கால நேரத்தில் நாம் நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். അങ്ങയിൽ കൂടി എന്റെ പ്രശ്നങ്ങളെ കാണുവാൻ അങ്ങനെ സഹായിക്കണമേ. மூலமாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். പ്രശ്നങ്ങൾ ഒത്തിരി വന്നിരിക്കാം, ഒത്തിരി ഉണ്ടായിരിക്കാം. മുന്നോട്ട് പ്രിയപ്പെട്ട രാജേഷ് നിങ്ങളോട് ഓരോരുത്തരും ഞാൻ പറയുന്നു, പ്രശ്നങ്ങൾ നമുക്ക് ഒത്തിരി വന്നുകൊണ്ടേയിരിക്കും. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். പ്രശ്നങ്ങളുടെ മധ്യത്തിൽ നമ്മളെ കേൾക്കുന്ന ഒരു അരിമനാഥൻ നമുക്കുണ്ടെങ്കിൽ നമുക്കൊന്നും ഭയപ്പെടേണ്ട. நாம் பிரச்சனைகளை அல்ல, பிரச்சனைகளை தாண்டி தேவனை பார்க்கிறதுக்கு கிருபை செய்வாராக. മക്കളെ, നിങ്ങളെ വിളിച്ചത് ആ വലിയവനായ ദൈവമാണ്. நம்மையும் நம் எல்லாவரையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். പരിശുദ്ധ വചനം നമ്മുടെ കൈകളിലേക്ക് നമ്മൾക്ക് അറിയാവുന്ന മലയാളം നമ്മുടെ ഭാഷയിലേക്ക് തന്നത് നമ്മുടെ വലിയവനായ കർത്താവാണ്. நம்முடைய கரங்களிலே இந்த தாய்மொழியிலே வேதாகமத்தை தந்திருக்கிற தேவன். ഇതിനൊന്നും യോഗ്യതയില്ലായിരുന്നു നമ്മളെ കർത്താവ് തേടിയെത്തി അങ്ങയുടെ വചനത്താൽ അദ്ദേഹത്തിന്റെ ആ പരിശുദ്ധ വലിയവനായ ദൈവത്തിന്റെ വചനത്താൽ നമ്മളെ വെളിപ്പാക്കിയ ദൈവത്തിന്റെ കൃപകൾക്കായി നമുക്ക് ഇതുപോലെ ஒருவேளை நாம் தகுதியில்லாதவர்களாய் இருந்த போதிலும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தன்னை வெளிப்படுத்தி நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ഞാൻ അന്ധകാരത്തിലായിരുന്നു, പാപത്തിലായിരുന്നു, അങ്ങനെ തേടിയെത്തിയ അങ്ങയുടെ സ്നേഹത്തിനായി ഞാൻ അങ്ങനെ സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்தோம், ஆனாலும் அவருடைய அன்பினாலே கிருபையினாலே அவர் நம்மை தேடி வந்தார். എനിക്ക് ഈ ഭാഗ്യം ലഭിക്കുമ്പോൾ ഇപ്പോഴും ഈ ഭാഗ്യത്തിന് വേണ്ടി കൊതിക്കുന്ന അനേക ജീവിതങ്ങൾ എന്റെ രാജ്യത്തിൽ തന്നെ ഉണ്ട് കർത്താവേ. என்னை போலவே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த அநேகர் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். കണ്ടല്ലോ, എത്രയോ ഇരുൾ അടഞ്ഞ ദേശം. ഇന്ന് പകൽ നമുക്ക് ഒന്നുകൂടെ പ്രാർത്ഥിക്കാൻ കർത്താവേ, എനിക്ക് ആ ആയുസ്സും ആരോഗ്യം തരുന്നുണ്ടെങ്കിൽ ഈ പരിശുദ്ധ വചനം അവിടെ കേൾത്തി അവർ പറയണം, യേശുവാണ് എന്റെ രക്ഷിതാവ്. அந்த இந்தியா தேசத்துடைய படத்திலே நான் பார்த்தோம் அல்லவா, அநேக பகுதிகள் இருண்டு போயிருக்கிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இருளிலே இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு செல்வதற்கு தேவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். போகாத നിത്യമായ അനുഭവത്തിലേക്ക് കരം പിടിച്ചു ഉയർത്തേണ്ടത് എന്റെയും നിങ്ങളുടെയും നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും അവകാശമാണല്ലോ. நம்முடைய தேசத்தில் இருக்கிற சக மனிதர்களை இந்த நித்தியத்தின் வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. അനേക ബൈബിൾ ട്രാൻസ്ലേഷൻ ഓർഗനൈസേഷൻസ് ഇന്ത്യയിലുണ്ട്.
இந்தியாவிலே அநேக வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். പ്രിയപ്പെട്ട ദേവദാസൻ ജോണി സാർ പറഞ്ഞതുപോലെ ഏകദേശം 30-ൽ പരം ഭാഷകളിൽ വിക്ലിഫ് ഇന്ത്യക്കും ഈ ദൈവവേല ചെയ്യുവാൻ ദൈവം സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. விக்லிஃப் இந்தியாவின் மூலமாக 30க்கும் அதிகமான மொழிகளில் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. വിക്ലിഫ് ഇന്ത്യയുടെ മിഷൻ സ്റ്റേറ്റ്മെന്റ് ഞാൻ വായിച്ചോട്ടെ. വിക്ലിഫ് ഇന്ത്യ is hastening the return of Jesus Christ by preparing his bride, the church, with the word of God to receive. இந்த விக்லிஃப் இந்தியாவுடைய மோட்டோவாக இலக்குவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவருடைய மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துவது, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆயத்தப்படுத்துவது என்பதே. പ്രിയപ്പെട്ട ദൈവമക്കളെ, ട്രാൻസ്ലേഷൻ, ഇമ്പോർട്ടൻസ് ഓഫ് ട്രാൻസ്ലേഷൻ എന്താണ്? ഈ ദൈവവചനത്തിന്റെ നമ്മളെ പരിഭാഷയുടെ ആവശ്യകത, അതിന്റെ ഇമ്പോർട്ടൻസ് എന്താണ്? இந்த வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? Every person has the right to hear the word of God in their own heart language. ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய வார்த்தையை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்வதற்கான உரிமை உள்ளவராக இருக்கிறார். നമ്മളെ വേൾഡിലേക്ക് നോക്കുമ്പോൾ ഒത്തിരി ലാംഗ്വേജസ് ഇപ്പോൾ ഉണ്ട്. இந்த முழு உலகத்திலேயும் அநேக ஆயிரமான மொழிகள் இருக்கிறது. പക്ഷേ എന്നെയും നിങ്ങളെയും ഈ ദൈവകൃപയിലേക്ക് നയിച്ചതാണ് ഇംഗ്ലീഷ് ബൈബിൾ ഉള്ളതുകൊണ്ടാണോ? അല്ല, ഒരു തമിഴ് ബൈബിൾ ഉണ്ടായതുകൊണ്ടാണ് ഇത്രയും പേര് ഈ സഭയിൽ കടന്നു വരാനായത്. ஒருவேளை ஆங்கிலம் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆங்கில வேதாகமத்தின் அடிப்படையாக கொண்டல்ல, நம்முடைய தாய்மொழியில் இருக்கிற வேதாகமத்தை கொண்டே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். പ്രിയപ്പെട്ട ടോണി സാറേ, സിജോ സാറേ, മറ്റുള്ള സഹോദരങ്ങൾ ഒരുമിച്ച് വരുവാൻ സാധിച്ചത് ഈ ദൈവകൃപയിൽ ആയത് ഈ പരിശുദ്ധ വചനം ഞങ്ങൾക്കറിയാവുന്ന മലയാളം ഭാഷയിൽ ലഭിച്ചതുകൊണ്ടാണ്. அந்த தனிப்பட்ட மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்பது போல, அப்படி உரிமையை தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்ததினாலே தான் இந்த இடத்திலே நாம் ஸ்லாக்கியத்தோடு நிற்கிறோம். ഈ ദിവസങ്ങളിൽ ഈ ദൈവവചന പ്രാർത്ഥന ഇടങ്ങളിലേക്ക് അനേകരെ കർത്താവ് തിരഞ്ഞെടുത്ത് അവരെ അവിടേക്ക് അയച്ച് അവരും അവരുടെ ഹൃദയഭാഷയിൽ ദൈവവചനം കേൾക്കുക. അതാണ് ഇമ്പോർട്ടൻസ് ഓഫ് ട്രാൻസ്ലേഷൻ. இந்த தேசத்தில் இருக்கிற பலவிதமான இனக்குழுக்களுக்கு மத்தியிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொண்டு சேர்க்க வேண்டியதும் அவர்களுடைய உரிமையை நாம் கொடுப்பதும் அவசியமான ஒன்றாகும். The Bible is a missionary that stays in the culture beyond a lifetime, and the church is established through the word of God available. அதாவது ஒரு மிஷனரி ஒரு மக்கள் இனத்துக்கு மத்தியிலே கடந்து சென்றாலும் கூட அவருடைய காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலமாக முடிவடைஞ்சிடும். ஆனா இந்த வேதாகமம் அப்படி அல்ல, எல்லா காலத்துக்குமான ஒரு மிஷனரியாக அந்த மக்கள் கூட்டத்திலேயே காணப்படும். ഞാൻ പറഞ്ഞല്ലോ 2008 ഞങ്ങൾ ഭാഗി സമൂഹത്തിലേക്ക് കടന്നുപോയി. അവിടെ പുതിയ നിയമം കൊടുത്തു, പഴയ നിയമത്തിന്റെ പ്രവർത്തനം ആരംഭിക്കും. ഞങ്ങളിപ്പോൾ ഫുൾ ടൈം അവിടെ കമ്മ്യൂണിറ്റി ഇല്ല ചില കാരണങ്ങൾ കൊണ്ട്. പക്ഷെങ്കിൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു ഈ ബൈബിൾ അവരുടെ ലൈഫ് ടൈം മൊത്തമായിട്ട് അവരുടെ ദൈവവചനം അവരെ രൂപാന്തരപ്പെടുത്തി അനേക ദൈവകൃപയിലേക്ക് കടന്നു കരുതുന്നു. 2008 ஆண்டிலே இந்த வடக்கு ராஜஸ்தான் பகுதியிலே வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது எல்லா நேரத்திலும் நாங்கள் அங்கே இல்லாவிட்டாலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது தொடர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் மீட்கப்பட்ட சகல ஜனங்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ഇന്ന് മുതൽ നമുക്ക് ഒന്നുകൂടെ പ്രാർത്ഥിക്കാം. കർത്താവേ, ഞാൻ നമ്മുടെ എന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിക്കും. இந்த காலை நேரத்திலே நாம் இருதயத்தின் ஆழத்திலே இந்தியா தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். അങ്ങയുടെ വരവ് ഏറ്റവും അടുത്തുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ സമയങ്ങളിൽ உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற இந்த காலத்திலே കർത്താവേ, നശിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ജീവിതങ്ങളുടെ ഇടയിലേക്ക് ഈ പരിശുദ്ധ വചനം ജീവനും ചൈതന്യമുള്ളതായ വചനങ്ങളുടെ കൈകളിലേക്ക് എത്തുവാൻ ഈ ദിവസങ്ങൾ ദൈവം സഹായിക്കണം. அழிந்து போகிற ஜனங்களுடைய கரங்களிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை வேகமாய் சென்றடைவதற்கு கர்த்தர் எங்களையும் பயன்படுத்தும். കർത്താവേ, അതിനുവേണ്ടി ഒന്ന് പ്രാർത്ഥിക്കുവാൻ കഴിയുവാൻ അങ്ങനെ സഹായിക്കുമാറാകണമേ. ஆண்டவரே, அப்படியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். കർത്താവേ, എനിക്ക് തരുന്ന നന്മകളിൽ ഒരു ഭാഗവാക്കാതെ കൊടുക്കുവാൻ അങ്ങനെ സഹായിക്കുമാറാകണമേ. எனக்கு தேவன் தருகிற நன்மைகளிலே அநேகத்தை நான் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். കർത്താവദാസൻ പറഞ്ഞതുപോലെ ഒരു കമ്മ്യൂണിറ്റിയിൽ ഒരു ബൈബിൾ കൊടുക്കണമെങ്കിൽ 250-300 രൂപ മതി. കർത്താവേ, എനിക്ക് ഒരു ബൈബിൾ ഒരു കരങ്ങളിൽ ഒരു സഹോദരന്റെ കരങ്ങളിൽ എത്തിച്ചാൽ അവർ അതുമൂലം നിത്യതയിലേക്ക് വരുവാണെങ്കിൽ അതാണ് എനിക്ക് വലിയ ചെയ്യുവാൻ കഴിയുന്നത്. ஒருவேளை மொழியாக்கம் செய்யப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டை ஒரு 250 ரூபாய் அல்லது 300 ரூபாய் கொடுத்து நாம் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த மனிதனும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகிறது. 145 ഭാഷകൾ, ഏകദേശം അതിൽ കൂടുതൽ ഭാഷകളുണ്ട്. இந்தியாவிலே மொத்தம் 645 மொழிகள் இருக்கிறது. 81 ഭാഷകളിൽ പുതിയ നിയമവും പഴയ നിയമവും ലഭിച്ചിട്ടുണ്ട്. மொத்தம் 81 மொழிகளிலே முழு வேதாகமம் இருக்கிறது. 153 மொழிகளிலே புதிய ஏற்பாடு இருக்கிறது. പുതിയ ഏർപ്പാട് ട്രാൻസ്ലേഷൻ അത് പ്രോസസ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് 155 പ്ലസ് ലാംഗ്വേജസിലുണ്ട്. 155 மொழிகளிலே புதிய ஏற்பாடு மொழியாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ഇനിയും ഏകദേശം 80 അല്ലെങ്കിൽ 100 പേരുടെ കമ്മ്യൂണിറ്റികളിൽ, ഭാഷകളിൽ, ആദിവാസി സമൂഹങ്ങളിൽ, ഗോത്ര സമൂഹങ്ങളിൽ ഈ ആവശ്യകത അത്യാവശ്യമായിട്ട് നടക്കേണ്ടതുണ്ട്. இன்னமும் மொழியாக்கம் தொடங்க வேண்டிய மொழிகளும் இருக்கிறது. പ്രിയപ്പെട്ട ദൈവമക്കളെ, നിങ്ങൾ ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുക. இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ഞാനതൊന്നും ഓടിച്ചെന്ന് പറഞ്ഞോട്ടെ. പ്രിയപ്പെട്ട ദൈവങ്ങളെ, ഇപ്പോൾ പ്രിയപ്പെട്ട രാജേഷിനെ ഒരു കമ്മ്യൂണിറ്റിയിലേക്ക് ദൈവം അയക്കുകയാണ്. நம்முடைய சகோதரன் ராஜேஷை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மத்தியிலே அவர் அனுப்புகிறார். രാജേഷ് അവിടെ ചെന്ന് പ്രാർത്ഥനയോടുകൂടി അവിടെയുള്ള ലോക്കലായിട്ടുള്ള സഹോദരന്മാരെ കണ്ടെത്തി, അല്ലെങ്കിൽ സഹോദരിമാരെ കണ്ടെത്തി ഒരു ടീം ഒരുമിച്ച് വർക്ക് ചെയ്യുന്നതാണ് ട്രാൻസ്ലേഷൻ മിനിസ്ട്രിയുടെ അതിന്റെ സക്സസ് എന്ന് പറയുന്നത്. அவர் போய் அங்கே கடந்து சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை விசுவாசிக்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையாக இருக்கிற மக்களோடு இணைந்து மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ലോക്കലായ സഭകളോട് ഒരുമിച്ച് ദേവദാസന്മാരോട് ഒരുമിച്ച് പ്രവർത്തിച്ച് ഈ ദൈവത്തിന്റെ കൈകളിൽ എത്തിച്ച അനേകര് ഇത് ദൈവത്തെ സ്തുതിക്കുവാനാണ്. അതാണ് ഇതിന്റെ ആവശ്യകത. ஒருவேளை அங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமானால் அந்த சபையோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. അവരുടെ ആചാരങ്ങളെ, സംസ്കാരങ്ങളെ, ഭാഷകളൊക്കെ മനസ്സിലാക്കി ശരിയായ രീതിയിൽ അവരുടെ കൈകളിലേക്ക് പരിശുദ്ധ വചനം കൊടുക്കുക എന്നാണ്. அந்த மக்களுடைய மொழியை மாத்திரமல்ல கலாச்சாரத்தையும் கற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து இந்த வேதத்தை அவருடைய கரங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ராஜேஷுக்கு இருக்கிறது. ഞാൻ ഓടിച്ചു പോകട്ടെ. ബൈബിൾ ട്രാൻസ്ലേഷൻ ഏകദേശം 10 പ്രോസസ് ഉണ്ടാവും. ഞാൻ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യുന്നില്ല. ആദ്യം അത് ക്രാഫ്റ്റ് ചെയ്യണം, ടീം ചെക്ക് ഉണ്ട്, വില്ലേജ് ചെക്കിംഗ് ഉണ്ട്, പിന്നെ അത് ബൈക്ക് ട്രാൻസ്ഫർ, അതിനെക്കുറിച്ച് ഇപ്പോൾ ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. ഈ ലെങ്തി പ്രോസസ് ആണ്. അതിൽ കൂടി അവസാനമായി ഈ ദൈവത്തിന്റെ വചനം അവരുടെ കൈകളിലേക്ക് എത്തുകയാണ്. இந்த வேதாகமம் மொழிபெயர்ப்பினுடைய காரியங்களை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸ் தான். ஆனாலும் அந்த வேலைகளை எல்லாம் செய்து ஜனங்களிடத்திலே கொண்டு போய் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. നമുക്ക് ദൈവം സഹായിച്ചാൽ ഒത്തിരി ടെക്നോളജി പണ്ട് ബൈബിൾ ട്രാൻസ്ലേഷൻ തുടങ്ങിയ സമയങ്ങളിൽ ഒരു ജേക്കബ് ജോർജ് അങ്കിള്, സൂസൻ ആന്റി അവരൊക്കെയാണ് കൊണ്ടായില്, വൈസാഖില് ഇതിന്റെ മറ്റുള്ള സഹോദരങ്ങളോട് ഒരുമിച്ച് തുടങ്ങിയപ്പോൾ ഈ ടെക്നോളജി ഒന്നുമില്ല. ഒത്തിരി വർഷമെടുത്ത ഒരു ന്യൂ ടെസ്റ്റ്മെന്റ് അവരുടെ കൈകളിൽ കൊടുക്കുവാൻ. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலகட்டங்களிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் ஒரு நீண்ட காலத்தை இதற்காக செலவிட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் இப்பொழுது அநேக டெக்னாலஜிகள் இருக்கிறதுனால இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது கொஞ்சம் எளிதாக இருக்கிறது. நமக்கு ஒத்திரி சாஃப்ட்வேர்ஸ், டூல்ஸ், ரிசோர்சஸ் தேவனுடைய அவைலபிள் ആണ്. இப்பொழுது நமக்கு இதை வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு எளிதான விதத்திலே சில காரியங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது. നമ്മൾ ഒരു കമ്മ്യൂണിറ്റിയിൽ പോകുമ്പോൾ വിക്ലിഫിന്റെ ചെയ്യുന്നത് അതിന്റെ കമ്മ്യൂണിറ്റിയെ നമ്മൾ ഫോക്കസ് ചെയ്യും. ഏറ്റവും പ്രധാനമായിട്ടുള്ളത് ഈ പരിശുദ്ധ വചനം അവരുടെ കൈകളിൽ കൊടുക്കുക എന്നതാണ്. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களினங்களுக்கு மத்தியிலே இந்த விக்லிஃப் இந்தியா ஊழியங்கள் கடந்து போகும்போது அவருடைய கரங்களிலே இந்த வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதானமான லட்சியம். അതോടുകൂടി തന്നെ അവിടെ ലിറ്ററസി പ്രോഗ്രാംസ് അല്ലെങ്കിൽ കമ്മ്യൂണിറ്റി ഡെവലപ്മെന്റ് അവർക്ക് ആവശ്യമായുള്ള കാര്യങ്ങളൊക്കെ ചെറിയ രീതിയിൽ ചെയ്ത് നിങ്ങൾ താഴെ വായിക്കാം, ടോട്ടൽ കമ്മിറ്റ്മെന്റ് ഫോർ ടോട്ടൽ ട്രാൻസ്ഫോർമേഷൻ. ദാറ്റ് ഈസ് അവർ മോട്ടോ. இங்கே அந்த வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையா இருந்தாலும் கூட அவர்களுக்கு கல்வி அறிவையும் அவர்களுக்கு இன்னும் அநேக வாழ்வாதாரத்துக்கான காரியங்களையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லிட்டரசி ஆக்டிவிட்டீஸ் அது നമ്മൾ ചെയ്യുന്നുണ്ട്. அது தொடர்ந்து நம்ம இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ലാംഗ്വേജ് ഡെവലപ്മെന്റ് ആക്ടിവിറ്റീസും സ്ക്രിപ്ചർ എൻഗേജ്മെന്റ് ഈ ദൈവവചനം നമ്മൾ കൊടുത്ത് മറ്റുള്ളവരിലേക്ക് എത്തിക്കുന്ന പല ആക്ടിവിറ്റീസ് നമ്മൾ ചെയ്യുന്നുണ്ട്. அதாவது இந்த ஒவ்வொரு மொழியிலேயும் இலக்கணங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. സോഷ്യൽ ആക്ടിവിറ്റീസ്, കമ്മ്യൂണിറ്റി ഡെവലപ്മെന്റ് ആക്ടിവിറ്റീസ് അവർക്ക് ഏതാണ് ആവശ്യം? കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഇവിടെ പറഞ്ഞതുപോലെ മാസ്റ്റർ കമ്മ്യൂണിറ്റിയിൽ അവർക്ക് ഒരു ചർച്ച്, നമ്മുടെ കേരളത്തിലുള്ള ഒരു ചർച്ചുമായിട്ട് ഞങ്ങളോട് അവർക്ക് വിസിറ്റ് ചെയ്തപ്പോൾ അവർക്ക് മാസത്തിൽ 15 ദിവസം 20 ദിവസം കഴിയുമ്പോഴാണ് വെള്ളം കിട്ടുന്നത്. அதாவது மிகவும் பின்தங்கின ஒரு மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஒரு அதாவது பொருளாதார ரீதியான உதவியையும் கேரளாவில் இருக்கிற ஒரு சபை மூலமாக செய்து கொடுக்கப்பட்டது. സഭയും ദേവദാസനും ദൈവമക്കളും പറഞ്ഞു, ഞങ്ങൾ ഇതിനകത്ത് എന്ത് ചെയ്യാമെന്ന് ദൈവയുടെ സാറുമായിട്ട് ഞങ്ങളോട് സംസാരിച്ചപ്പോൾ അവർക്ക് ഈ കഴിഞ്ഞ ദിവസം ഒരു ബോർവെൽ അവിടെ പിടിച്ച് കൊടുത്ത് അവർ ആ വെള്ളം കിട്ടിയപ്പോൾ എത്ര സന്തോഷമാണെന്ന് അറിയാമോ. അതുകൊണ്ട് അങ്ങനെയുള്ള പ്രവർത്തനങ്ങളും ഈ കൂട്ടത്തിൽ ഞങ്ങൾ ചെറുതായിട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. வேதாகம மொழிபெயர்ப்பு பணி என்பது முக்கியமானதாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே தேவைப்படுகிற ஒருவேளை குடித நீராக இருக்கலாம், அதற்கான தேவைகளையும் கூட நாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கிறோம். വീഡിയോ കണ്ടപ്പോൾ ഞങ്ങൾക്ക് സത്യം പറഞ്ഞ സന്തോഷം. ഞങ്ങൾക്ക് അതുപോലെ അവരുടെ ആ കുഞ്ഞുങ്ങളെ ഒക്കെ ആർപ്പിടുമായിരുന്നു. നമുക്ക് 15 ദിവസം കഴിയുമ്പോൾ ആ വെള്ളം കിട്ടുന്നത്. പക്ഷേ ഈ ബോർവെൽ ചെയ്ത വെള്ളം അവർക്ക് ലഭിച്ചപ്പോൾ അവരുടെ സന്തോഷം. അതുകൊണ്ട് ഇന്ന് പകൽ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാവേ, ഈ നമുക്ക് ചെയ്യാൻ കഴിയുന്നത് എന്താണെങ്കിലും അവിടെ അതൊക്കെ ചെയ്യുവാൻ കർത്താവ് ഞങ്ങളെ ഒന്ന് സഹായിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. 15 நாட்களுக்கு ஒரு முறை மாத்திரமே குடித நீர் கிடைத்துக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு போர்வெல் போட்டு கொடுத்ததன் மூலமாக
அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, வாழ்வியல் மாற்றத்தை ஆண்டவர் காண கிருபை செய்தார். அப்படிப்பட்ட வேலைகளையும் நாம் செய்து வருகிறோம். കമ്മ്യൂണിറ്റിയിലും തയ്യൽ മെഷീനുകൾ അല്ലെങ്കിൽ ടൈലറിംഗ് ട്യൂഷൻ സെന്ററുകൾ ഒത്തിരി കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ ഈ 30 ലാംഗ്വേജസിലും ഭൂരിപക്ഷത്തിലും ചെയ്യുവാൻ ദൈവം ഞങ്ങളെ സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான தையல் பயிற்சி முதலான காரியங்களை கூட நாங்கள் கற்றுக் கொடுத்து அந்த வேலைகளை கூட செய்கிறோம். ഈ കോവിഡ് സമയത്ത് ഞങ്ങൾ വിചാരിച്ചു എങ്ങനെ ദൈവം മറ്റുള്ളവരിലേക്ക് എത്തിക്കാമെന്ന്. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് അവിടെ ഫേസ്ബുക്ക് ക്യാമ്പയിൻ, യൂട്യൂബ്, ഡിജിറ്റൽ ക്യാമ്പയിൻസ് വഴി ഈ പരിശുദ്ധ വചനം അനേകരുടെ കൈകളിലേക്ക് നമ്മൾ കേൾക്കുവാനൊക്കെ ഞങ്ങൾക്ക് ഇടയാക്കുവാൻ സാധിച്ചു. இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாகிலும் கொண்டு செல்வதற்கு இப்பொழுது பயன்படுத்தப்படுகிற எல்லா விதமான காரியங்களின் வழியாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறோம். ഏകദേശം 30 പരം ലാംഗ്വേജ്, more than 30 languages we are doing translation ministry. இந்தியாவின் மூலமாக 30க்கும் அதிகமான மொழிகளிலே வேதாகம் மொழிபெயர்க்கப்படுகிறது. ഒരു സ്ഥലമാണ് ബാഗ്ഡി. ഈ നോർത്ത് പാർട്ട് ഇവിടെയാണ് ഞങ്ങൾ വർക്ക് ചെയ്യുന്നത്. ഈ ഒരു സൈഡ് രാജസ്ഥാന്റെ നോർത്ത് സൈഡാണ്. ராஜஸ்தானிலே பாக்ரி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே தான் இப்பொழுது வேலை நடைபெறுகிறது. ஏற்கனவே புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ഏകദേശം 3000 കിലോമീറ്റർ, കേരളത്തിൽ 3000 കിലോമീറ്റർ താണ്ടി അവിടെ എത്തുവാൻ ദൈവം ഞങ്ങളെ സഹായിച്ചു. 2008 வருடத்திலே 3000 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் எங்களை அங்கே கொண்டு சென்றார். ഞാൻ മുമ്പ് പറഞ്ഞതുപോലെ ഒത്തിരി സീരീസ് ഓഫ് ചലഞ്ചസ് we faced. அப்படி நாங்கள் கடந்து சென்றபோது अनेक சவால்களை நாங்கள் சந்தித்தோம். But in the midst of all challenges, God was so faithful, and still God is faithful. That's why word of God is available in that language in this time. அப்படி अनेक சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் இப்பொழுது அந்த பாக்ரி என்று சொல்லப்படுகிற அந்த மக்களுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான புதிய ஏற்பாட்டை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். அங்கே படிப்பறிவில்லாத அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். ഞങ്ങൾക്ക് ഈ ഓഡിയോ മാത്യു ടു റെവലേഷൻ ഞങ്ങൾ അതിനെ റെക്കോർഡ് ചെയ്ത് അവരുടെ കൈകളിലേക്ക് എത്തിക്കുവാൻ ദൈവം സഹായിച്ചു. ஒரு பிரிண்டட் படிவத்தில் மாத்திரமல்ல, ஆடியோ பைபிளாகவும் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற ஆடியோ பைபிளையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். जब भी टेने मोटो बुझाल आयो सुरक्षित आगे मुपत्तर आगे दी पर बैठ गयो बिल्कुल रोट आकाश की മക്കളെ, ഈ ദൈവജനം അനേകർ അവരുടെ പാഠങ്ങളിലേക്ക് പരിസരങ്ങളിൽ ഈ ഇൻസ്ട്രുമെന്റ്സ് കൊണ്ടുപോകും. അവർക്ക് വായിക്കുവാൻ കഴിയത്തില്ല. ഏകദേശം 2500 ബൈബിളുകൾ ഞങ്ങൾ അനേകങ്ങളിൽ ഡിസ്ട്രിബ്യൂട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്, ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. എങ്കിലും அதாவது பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டை அங்கே ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் அநேகரால் வாசிக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருப்பதினாலே ഏറ്റവും വായനയില്ലാത്ത സഹോദരിമാര് അല്ലെങ്കിൽ സഹോദരന്മാരുടെ അവിടെ വർക്ക് പണി ചെയ്യുന്ന സ്ഥലങ്ങളിൽ ഈ ഇൻസ്ട്രുമെന്റ്സ് കൊണ്ടുപോയി അവർക്ക് കിട്ടുന്ന സമയങ്ങള് സഹോദരന്മാർ ഒരു ചെവിയിൽ വെച്ച് അവരെ തോർത്തുകൊണ്ട് ചുറ്റി പണിസ്ഥലങ്ങളിൽ പണിതുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ അവർ പറയുന്നു, ഈ ദൈവം ഒരു വിദേശ ദൈവമല്ല, ഇത് ഞങ്ങളുടെ കൂടെ ബാഗടി ഭാഷക്കാരുടെ കൂടെ ദൈവമാണെന്ന് അവർ പറയുവാനിടയാവും. அப்படி மொழியை எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இந்த டாக்கிங் பைபிளை கொடுத்து அவர்களுடைய மொழியில அந்த வேதாகமத்தை படிப்பதற்கு, அதாவது குறிப்பிட்ட வேலைகளை செய்கிற தருணங்களிலே அவங்க இந்த முண்டாசை கட்டும்போது அந்த ரேடியோவை அதுக்குள்ள வச்சுக்குவாங்களாம். அந்த நேரத்தில் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வேலைகளை செய்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இது அந்நிய கடவுள் அல்ல, இது எங்களுடைய தெய்வம் என்று. ഈ 30 പരം ലാംഗ്വേജസിലും ഇതേ പ്രോസസ് എല്ലായിടത്തും നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. இதே மாதிரியான வேலைகள் எல்லா பணித்தளங்களிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. നല്ല സമർപ്പണമുള്ള, നല്ല ജോലിയൊക്കെ വിട്ട് നല്ല സഹോദരി സഹോദരന്മാരെ, കപ്പിൾ ഫാമിലീസ് ഓരോ കമ്മ്യൂണിറ്റിയിലേക്കും പോവുകയാണ്. நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நல்ல அந்தஸ்துடையவர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டு குடும்பமாக தனிப்பட்ட விதத்திலே இந்த ஊழியத்திற்காக கடந்து வருகிறார்கள். എനിക്ക് ദൈവം 10 വർഷം ഒരു സെക്യുലർ ഫീൽഡിൽ ഞാൻ വർക്ക് ചെയ്ത ഒരാളായിരുന്നു. கடந்த நான் ஒரு 10 வருடங்களாக உலக பிரகாரமான ஒரு வேலையில் இருந்தேன். 6 വർഷം ഞാൻ ബഹ്റൈനിലെ ഗൾഫിലായിരുന്നു വർക്ക് ചെയ്തത്. 6 வருடம் வளைகுடா நாடுகளிலே நான் வெளிநாட்டிலே நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். 4 വർഷം ഗോവയിലെ മിലിറ്ററി എഞ്ചിനീയറിംഗ് സർവീസ് സെൻട്രൽ ഗവൺമെന്റ് ഒരു ജോലി ചെയ്തിരുന്നു. ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்திலும் நான் இருந்தேன். പക്ഷേ ദൈവം എന്നോട് വ്യക്തമായി സംസാരിച്ച് 2003 പൂർണ്ണമായി ജോലിയൊക്കെ ഉപേക്ഷിച്ച് കർത്താവിന് വേണ്ടി ഇറങ്ങാൻ ദൈവം എന്നെ സഹായിച്ചു. உலக பிரகாரமான வேலையில் இருந்த என்னை இந்த உன்னதமான ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் அழைத்து இந்த ஊழியத்தை என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു പ്രിയപ്പെട്ട ദൈവമക്കളെ, വരും ദിവസങ്ങളിൽ ബാഗ്ഡി സംഭവങ്ങളിൽ 18 ലക്ഷം ആൾക്കാർ സംസാരിക്കുന്നവരൊന്നും വലിയൊരു കൊയ്ത്ത്, വലിയൊരു റിവൈവൽ ഞാൻ കാണുകയാണ്. 18 லட்சம் பேர் பேசக்கூடிய இந்த மொழியிலே, இந்த பாக்ரி மொழியிலே ஒரு பெரிய திரள்கூட்ட ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. വെളിപ്പാട് പുസ്തകം 7-ാം അധ്യായത്തിൽ 9 ഇങ്ങനെയാണ് കാണുവാൻ കഴിയുന്നത്.
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். After this I looked, and behold, a great multitude that no one could number, from every nation, from all tribes and peoples and languages, standing before the throne of God, and before the Lamb, clothed in white robes with palm branches in their hands. ഞാൻ കാണുകയാണ് ഈ പറഞ്ഞ നേഷൻസിൽ നിന്നും ഈ ട്രൈബൽസും ബാക്കി സമൂഹത്തിൽ നിന്നും അനേകര് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്ന ഒരു സ്തുതിനെ ഞാൻ മുന്നിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நான் பார்த்தபோது சகல தேசங்களிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளில் குறுக்கோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் இருக்கும்போது இந்த வாகை மொழி பேசக்கூடிய ஜனங்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു പ്രിയപ്പെട്ട രാജേഷ് കടന്നു പോകുന്ന കമ്മ്യൂണിറ്റിയിൽ നിന്ന് വരുന്ന ദിവസങ്ങൾ അനേകര് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്ന ഒരു കാഴ്ച ഞാൻ കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அதே போல ராஜேஷ் மூலமாக மொழியாக்கம் செய்யப்படுகிற வேதாகமத்தினுடைய ஜனங்களும் கூட இந்த திரளான கூட்டத்துக்குள்ளே காணப்படுவார்கள் என்பது பெரிய சந்தோஷம். പ്രിയപ്പെട്ട ദൈവമക്കളെ, ഇന്ന് പകൽ ഞാൻ നിങ്ങളോട് ചോദിക്കുന്നു, നമുക്ക് എന്ത് ചെയ്യുവാൻ കഴിയും? இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய முடியும்? കർത്താവേ, എനിക്ക് പോകുവാൻ കഴിയാത്ത സ്ഥലത്തേക്ക് കർത്താവിന്റെ ദൗത്യമായി പോകുന്ന സഹോദരങ്ങളോ, പ്രത്യേകിച്ച് സഭയിൽ നിന്നും കടന്നു പോകുന്ന പ്രിയപ്പെട്ട രാജേഷ് പറഞ്ഞോണ്ട് പാസ്റ്റർ പറഞ്ഞു, പ്രിയദർശിനി സിസ്റ്റർ, ഗ്ലോറി അല്ലേ സിസ്റ്റർ, അതൊക്കെ ദൈവവേലയിൽ ഈ സഭയിൽ നിന്നും ഇനിയും അനേകം ദൈവം ഈ സഭയിൽ നിന്ന് ഉയർത്തട്ടെ. നമുക്ക് അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. அதாவது ஒருவேளை நாம் புறப்பட்டு போகாமல் இருந்தாலும் ஏற்கனவே படித்தவங்களுக்கு புறப்பட்டு போயிருக்கிறவர்களை குறித்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம். ഈ ദൈവവേലയിൽ ലഭിക്കാത്ത ഭാഷകളെ അനേകരെ സമർപ്പണമുള്ള സഹോദരി സഹോദരന്മാരെ കുടുംബങ്ങളെ ദൈവം അവിടേക്ക് അയച്ച് നമ്മുടെ മാതൃരാജ്യം മൊത്തമായി അനേകം വെളിച്ചം പകരുവാൻ ദൈവ ദിവസങ്ങളിൽ ആകുവാൻ പ്രാർത്ഥിക്കും. அர்ப்பணமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போக வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். കർത്താവേ, എന്നോട് സംസാരിക്കുന്ന എന്റെ ഹൃദയഭാഷയിൽ എന്നോട് സംസാരിക്കുന്ന ഈ പരിശുദ്ധ വചനം അനേകരിലേക്ക് ലഭിക്കുവാൻ വേണ്ടി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. என்னுடைய இருதயத்திலே நீ பேசுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை எல்லா மொழிகளை பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியிலேயும் கடந்து போக வேண்டும் என்பதை குறித்த ஒரு தரிசனமும் பாரமும் ஜெபமும் நமக்கு தேவை. കർത്താവേ, എനിക്ക് തരുന്ന നന്മകളിൽ ഒരു പങ്ക് കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി കൊടുക്കുവാൻ എന്നെ അങ്ങ് സഹായിക്കണം നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. அதற்காக ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மையான ஈவுகளிலிருந்து கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ഇവിടെ ദൈവങ്ങളെ ഞാൻ നിങ്ങളോട് പറയുകയാണ്, നമ്മുടെ രാജേഷ് ദേവദാസിന് വേണ്ടി പ്രത്യേകം നിങ്ങൾ വീണ്ടും പ്രാർത്ഥിക്കണമേ. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருமையான சகோதரன் ராஜேஷுக்காக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ഒരു 1 2 3 4 5 വർഷങ്ങൾക്ക് ശേഷം ഇവിടെ ദൈവദാസൻ പറയും, ഈ കമ്മ്യൂണിറ്റിയിൽ നിന്നും ഹല്ലേലൂയ അനേകര് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്ന, അവർ ദൈവകൃപയിലേക്ക് നയിക്കുന്ന അനുഭവത്തിന്റെ സാക്ഷ്യങ്ങൾ കേൾക്കുവാൻ ഈ ദിവസങ്ങൾ ഇടയാക്കുവാൻ വേണ്ടി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அருமையான சகோதரன் போய் பணித்தளத்திலே பணியாற்றின பின்பு அநேகர் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்த ஒரு ஆழமான சாட்சிகளை சொல்வதை நீங்கள் நான் கேட்க முடியும். കർത്താവേ, ഞങ്ങളുടെ സഭയായിട്ട് ഒരുമിച്ച് ദൈവമേ അങ്ങയുടെ ദാസന് വേണ്ടി ആ പ്രൊജക്റ്റിന് വേണ്ടി എന്തെങ്കിലും ഞങ്ങൾക്ക് സഭയ്ക്കോ അല്ലെങ്കിൽ പേഴ്സണലായിട്ട് ഞങ്ങളുടെ നന്മകൾ അതിനുവേണ്ടി മുടക്കുവാൻ ദൈവമേ എനിക്ക് നിയോഗം തരുന്നുണ്ടെങ്കിൽ അത് ചെയ്യുവാൻ ദൈവമേ ഇന്നൊരു സമർപ്പണം നമുക്ക് എടുക്കാം. இந்த சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. Let us work together for the expansion of God's kingdom. நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரமான பணிகளுக்காக நாம் இணைந்து வேலை செய்வோம். പ്രിയപ്പെട്ട ദൈവമക്കളെ, നമുക്ക് ഒരുമിച്ച് ഈ ദിവസങ്ങൾ കർത്താവിന് വേണ്ടിയല്ല, இந்த நாட்களில் நாம் இணைந்து கர்த்தருக்காக செயல்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. വരും ദിവസങ്ങളിൽ കർത്താവ് നമ്മളിൽ കൂടി ഹല്ലേലൂയ ദൈവം പ്രവർത്തിക്കട്ടെ. நம் மூலமாகவும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை விஸ்தாரமாக்குவாராக. യെരമ്യാവ് പറഞ്ഞതുപോലെ നമ്മൾ ഒഴിവൊഴിവുകളൊന്നും പറയേണ്ട ആവശ്യമില്ല. യെരമ്യാ சொன்னது போல நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. നമ്മുടെ ദൈവം നമ്മുടെ അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഉരുവാകുന്നതിന് മുമ്പ് എന്നെയും ടോണിസാറിനെയും പ്രിയപ്പെട്ട ബ്രദർ സിജോ ദേവദാസൻ നമ്മളെ ഒക്കെ കണ്ട ദൈവമാണ്. நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். നമ്മളെ ഒരു പ്രത്യേക ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി നിയോഗിച്ച ദൈവമാണ്. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ആ ദൈവം നമ്മളെ അനോയിന്റ് ചെയ്ത് ആ ഒരു പുത്തൻ അഭിഷേകം നമ്മുടെ കർത്താവിന് വേണ്ടി കൂടുതൽ പ്രയോജനപ്പെടുവാൻ സഹായിക്കുന്ന ദൈവമാണ്. அவர் நம்மை அபிஷேகித்து வேறுவிரித்து வைத்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். നമ്മുടെ ദൈവം ഒരു പർപ്പസ്ഫുൾ ഗോഡാണ്. அவர் தேவ நோக்கத்தை மையமாக கொண்டவராக இருக்கிறார். നമ്മുടെ ദൈവം നമ്മളോട് പേഴ്സണലായിട്ട് നമ്മുടെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞ് നമ്മളോട് സംസാരിക്കുന്ന ദൈവമാണ്. நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்திலே அவர் உறவாடுகிற தேவனாக இருக்கிறார். നമ്മളുടെ ഗോൾ, ആ സ്പെസിഫിക് ഗോൾ നമ്മളെ അറിയിച്ച് നമ്മളെ അയക്കുന്ന ദൈവമാണ്. நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை அவர் நமக்கு திட்டமாய் விளங்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். ഗോൾ നമുക്ക് തന്ന അയക്കുക മാത്രമല്ല, അത് ഫിനിഷ് ചെയ്യുവാൻ നമ്മളെ
தேவையான சத்துவத்தை கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறீர். Oh Lord, if you are with me, I don't want to look up upon other matters, oh Lord. நீர் என்னோடு இருக்கும்போது நான் பிரச்சனைகளை அல்ல உம்மை பார்க்கட்டும். Oh Lord, you help me see my problems through you all, or you Lord, in the coming days. நான் முதலாவது பிரச்சனைகளை அல்ல உம் மூலமாக பிரச்சனைகளை பார்க்கட்டும். So that I can taste that you are always with me. I can experience that you are always with me and you are always hearing me. உம் மூலமாக நான் பிரச்சனைகளை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகளை தாண்டி தேவ நோக்கத்தை நிறைவேற்றி நீர் என்னோடு இருக்கிறதை நான் அனுபவிக்க உணர முடியும் ஆண்டவரே. സമയം കടന്നുപോയെങ്കിലും ഞാൻ നിങ്ങളോട് ഞാൻ നന്ദി പറയുന്നു. പാസ്റ്ററോട് ഞാൻ റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്നു, പാസ്റ്റർ ആ ഭാരതം അത് ആ ഒരു പാട്ടിന്റെ ഒരു ചരണം ഒന്നൊരു പാസ്റ്ററും ടീമുകളൊക്കെ പാടണമെന്ന് ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. നിങ്ങൾ നമുക്ക് ഒരുമിച്ച് കർത്താവിന് വേണ്ടി വരും ദിവസങ്ങളിൽ പ്രവർത്തിക്കാം. நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக இணைந்து செயல்படுவோம். കർത്താവേ, ഒരു ദിവസങ്ങളിൽ ഒറ്റ ആഗ്രഹങ്ങളോടെ இந்த பாடலுடைய சில கவிகளை நம்ம பாடலாம். എനിക്കൊരു ആയുസ്സും ആരോഗ്യവും കർത്താവിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടുത്തുവാൻ. காலங்கள் கடந்திடுதே நாம்